ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் கிளாஸ். இன்றைக்கி இந்த பர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை ஜிப்பர் இருக்குது பாருங்கள், எத்தனை பாக்கெட்ஸ் வருது பாருங்கள். ஸோ இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பர்ஸ் வீடியோ, பவுச் வீடியோலாம் ஏஞ்சல் லைஃப் ஸ்டைலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா ஏஞ்சல் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மெயின் கிளாத் கொஞ்சம் திக்கு கிளாத்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த திக் கிளாத்தில் 10x9 அப்படி 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு லைனிங்காக அதே மெட்டீரியலில் 2 பீஸ் அடிஷ்னலாகவும் லைனிங் பீஸ் 2 எடுத்திருக்கேன். இன்னொரு பீஸ் பார்த்திங்கன்னா 8.5x9 எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பீஸு. அதுக்கு அதே மாதிரி திக் கிளாத் ஒன்று, லைனிங் கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு பர்ஸ் ஒன்று இருக்குது, அதோட மாடலில் பண்ணேன். ஸோ நல்லா வந்தது, அதனால தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அடிஷ்னல் பீஸை நம்ம கட் பண்ணிடலாம், ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். என்ன அடிஷ்னல் பீஸ்னால், நான் லைனிங்கும் இன்னொரு பீஸும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த 10 இன்ச் இருக்கிற சைடில் நம்ம 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அந்த பீஸை நம்ம கட் பண்ணிவிட்டு ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஜிப் அட்டாச் பண்ணும்போது அந்த ஜிப்பு நல்ல பக்கம் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே வச்சு 1/4 இன்ச்சில் தையல். அப்புறம் டர்ன் பண்ணி படிமான தையல். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸையும் நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் உள்ளே கொடுக்குற கிளாத் ரப்பர் ஷீட்டு இல்லைனா ரைஸ் பேக் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் டாப் ஸ்டிச்சு சரி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 பக்கமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஜிப் கொடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த எண்டில் ஒரு 3/4 இன்ச்சு, இந்த எண்டில் ஒரு 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இது ஜிப் வைக்கிறத பார்த்துக்கோங்க. நான் தனியாக பிரித்து எடுத்துருக்கேன். ஒரு சைடோட ஜிப்பை மட்டும் ஒரு சைடு உள்ளே போகிற மாதிரி, ஒரு சைடு வெளியே வர மாதிரி வைக்கணும். ஒரு பக்கம் அதிகமாக விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது பாருங்கள், நல்ல பக்கம் அந்த கிளாத் சைடில் கொஞ்சம் தள்ளி விட்டுறேன். தள்ளி விட்டுட்டு அந்த 3/4 இன்ச்சுக்கு மேலே நம்ம தையல் போட்டால் போதும். 3/4 இன்ச்சில் தையல் போட வேண்டாம், 3/4 இன்ச்சுக்கு மேலே தையல் போடலாம். நெக்ஸ்ட் நான் எண்ட் பண்ணும்போது பாருங்கள், இதை அந்த சைடு என்னோடய ரைட் சைடில் தள்ளிக்கிறேன். தள்ளிவிட்டு நம்ம தையல் அப்படியே ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லோப்பிங் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அந்த ஷேப் அந்த மாதிரி இருக்கும். இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஜிப் நம்ம கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணணும். அந்த ஜிப் நம்ம எந்த அளவுக்கு வெளியே எடுத்து விட்டோமோ அதை எடுத்து விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ டர்ன் பண்ணி பார்த்தா நம்மளோட ஜிப் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே வந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. 2 சைடும் அதே மாதிரி நம்ம ஜிப் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கீழே அடிஷ்னலாக இருக்குல்ல, அந்த பீஸை கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி தையல் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ டர்ன் பண்ணி படிமான தையல் போட்டுடலாம். டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ தச்சாச்சு. இப்போ இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் தூரம் மட்டும் ஓப்பன் விட்டுட்டு மற்ற ஃபுல்லாக 4 பக்கமும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஓப்பன் எதுக்கு அப்படின்னா டர்ன் பண்ணுறதுக்காக. நீங்கள் எல்லா பீஸையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். பட் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டர்ன் பண்ணியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அடிஷ்னல்ன்றது நான் லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதால அந்த அடிஷ்னல் பீஸ் வருது. ஸோ இப்போ அப்படியே நம்ம உள்ளே டர்ன் பண்ணி எடுத்துடலாம். டர்ன் பண்ணியாச்சு. அந்த கிளாத் இருக்குல்ல, அந்த ஓப்பன் இருக்குல்ல, அதையும் அப்படியே வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம் சுற்றி.
இந்த பீஸ் பார்த்திங்கன்னா கைப்பிடிக்காக 16 இன்ச்சும் 2 இன்ச்சு வித்துமாக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இது இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தையல் போட்டாச்சு. இன்னொரு பக்கமாக தையல் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட மிடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹேண்டில் வைக்கிறதுக்காக. ஸோ இதை ஹேண்டில் வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சு, ஸோ அது வர அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் வந்து ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சு 4 பக்கம் தையல் வர மாதிரி தையல் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக் கிளாத் அப்படின்றதால கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் தின் கிளாத்தில் பண்ணிங்கன்னா தின்னாக இருக்கும், பட் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ஸோ திக்காக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இது பார்த்திங்கன்னா ஓல்டு ஜீன்ஸ் எல்லாம் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி நான் தையல் போட்டுக்கிறேன். அந்த அளவு வந்து 2 பக்கமும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஹேண்டில் பிடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் அது நம்ம அந்த சைடு எவ்வளோ விட்டுருக்குமோ அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஹேண்டில் வச்சிடலாம். இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல, இதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பாதியாக மடித்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கமாக மடித்து லைன் போட்டுக்கோங்க. அந்த மிடில் லைன் போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து 2.5 இன்ச், இந்த பக்கம் 2.5 இன்ச், ஓவரால் 5 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த மிடிலுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் மேலே எடுத்துக்கலாம். இங்கேயுமே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மிடில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே நான் இறக்கி லைன் போட்டிருக்கேன். ஹாஃப்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி லைன் போட்டிருக்கேன். ஸோ இது இப்படியே நம்ம லைன் போட்டோம்னா அதை அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். மேலேருந்து தைக்கக்கூடாது, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இறக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தையல் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அது இன்னொரு சைடு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு சைடு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைடும். ஸோ நான் அதில் என்ன மார்க் பண்ணால் அதே தான் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே வைக்க போகிறோம். அந்த மிடில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டாலே போதும், கரெக்டாக வச்சிடலாம். வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு பாருங்கள். இப்போ அந்த பாக்கெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ண வேண்டியது தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஜிப்பு போட்டுடலாம், அதாவது ரன்னர் போட்டுடலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரன்னர் போட்டாச்சு. ரன்னர் போட்ட அப்புறம் ஒரு பீஸ் ஸ்கொயர் பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிப்பை வந்து கவர் பண்ணுறதுக்காக. அந்த ஜிப்பு எந்த அளவு இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டர்ன் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஒரு பக்கம் மட்டும் தான் இதில் ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் இருக்கிற பக்கமாக நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி என்னோடய பர்ஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் உள்ளே மட்டும் அந்த 2 பீஸ் தனியாக இருக்கும். நம்ம அடிஷ்னலாக வச்சோம்ல, அந்த பீஸ் தனியாக இருக்கும். ஸோ அந்த கார்னரில் லாஸ்ட்டில் வரும்போது நான் ஒரு ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த திக்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக. பண்ணி அப்படியே தையல் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம எடுத்து அந்த தனியாக அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு கீழே மட்டும் லைட்டாக ஒரு ஃபோல்டு கொடுத்து தையல் போட்டுக்கலாம். ஸோ தையல் போட்டுட்டோம். இப்போ இதை நான் அப்படியே வெளியே எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீஸ் தனியாக இருக்குது, அந்த பக்கம் இன்னொரு பீஸ் தனியாக இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. மிச்சம் எல்லா பீஸையும் உள்ளே விட்டுட்டு இப்படி பிடிச்சி கரெக்டாக அந்த ஜிப்பெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அடிஷ்னலாக இருக்கிற அந்த ஜிப்பு பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பீஸ் அப்படியே இருக்குது. அந்த பீஸையும் எடுத்து தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதையுமே அதே மாதிரி வச்சு தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம். அவ்வளோ பாக்கெட் வச்ச பர்ஸ் நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பாசிபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பை வந்து நான் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன், பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்னரை கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் டர்ன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக அந்த பர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்னில் ரெடி ஆகிடுச்சு. எத்தனை பாக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஓல்ட் பர்ஸு. இந்த பேட்டர்னில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.